10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 3வது பாடம் இயற்கணிதம். எடுத்துக்காட்டு 3.6 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். தீர்க்க 3x + y - 3z = 1. -2x - y + 2z = 1. -x - y + z = 2. அதாவது 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அது 3லையும் 3 மாறிகள் இருக்கிற மாதிரி சமன்பாடாக இருக்குது. சரியா? எக்ஸ் ஒய் இஜெட்டோட மதிப்புகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 3 சமன்பாடுகள்லேருந்து ஏதாவது ஒரு மாறியை ஃபஸ்ட்டு நீக்கணும். ஃபஸ்ட்டு 2 சமன்பாடுகளை எடுத்துக்கிட்டு ஒரு மாறியை நீக்கணும். அதுக்கப்புறம் 3வது சமன்பாட்டையும் முதல் 2 சமன்பாடுகள்லேருந்து ஏதாவது ஒரு சமன்பாட்டை எடுத்து அதே மாறியை நீக்கணும். நீக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்ப்பா? 2 மாறிகள் கொண்ட 2 சமன்பாடு கிடைக்கும். அதிலிருந்து ஒரு மாறியை நீக்கணும். நீக்கிட்டோம்னா நமக்கு எக்ஸ் ஒய் இஜெட்டோட மதிப்புகளை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? கண்டுபிடிப்போமா? தீர்வு ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். 3x + y - 3z = 1. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கணும். -2x - y + 2z = 1. இதை சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கணும். -x - y + z = 2. இதை சமன்பாடு 3ன்னு எடுத்துக்கணும். இந்த 3 சமன்பாட்டிலேருந்து ஏதாவது ஒரு மாறியை நீக்கணும். எந்த மாறியை நீக்கலான்னு பார்த்தோன்னா, ஒய்ங்கிற மாறியை நீக்கலாம். சரியா? அதுக்கு தான் குணகம் 1 போல் இருக்குது. சரியா? அதை நீக்கிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு 2 சமன்பாடுகளை எடுத்துக்கிட்டு ஒய்ங்கிற மாறியை நம்ம ஃபஸ்ட்டு நீக்கணும். சரியா? நீக்குவோமா? ஃபஸ்ட்டு சமன்பாடை அப்படி எழுதிக்கணும். 3x + y - 3z = 1. ரெண்டாவது சமன்பாடையை அப்படி எழுதிக்கணும். -2x - y + 2z = 1. இப்போது ஒய்ங்கிற மாறியை நீக்கணும். அந்த மாறியை நீக்கணும்னா அதோட குணகங்கள் 1 போல் இருக்கணும். ஆமாம், குணகம் 1 போல் இருக்குது. குறியீடுகள் வேறு மாதிரி இருக்கணும். அதே மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் மைனஸ்னு மாறி இருக்குது. இப்போது ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் எல்லாத்தையும் அப்படி கூட்டி எழுதிடணும். 3x - 2xனா எக்ஸ் தான் கிடைக்கும். சரியா? -3z + 2zனா என்ன கிடைக்கும்ப்பா? -3z தான் பெருசு. அதுலேருந்து 2z கிடைச்சோன்னா -zன்னு கிடைக்கும். = 1 + 1 2. இதை சமன்பாடு 4ன்னு எடுத்துக்கணும். சரியா? அடுத்து 1வது சமன்பாடு இல்லை 2வது சமன்பாட்டை எடுத்துட்டு 3வது சமன்பாடோட சேர்த்து ஒய்ங்கிற மாறியை நீக்கணும். நம்ம முதல் சமன்பாட்டையும் 3வது சமன்பாட்டையும் எடுத்துக்கலாம். சரியா? முதல் சமன்பாடு என்ன இருக்குது? 3x + y - 3z = 1. -x - y + z = 2. இப்போது ஒய்ங்கிற மாறியை நீக்கணும். அதோட குணகம் பார்க்குறோம் 1 போல் இருக்குது. குறியீடு மாறி தான் இருக்குது. அப்போ ஈஸியாக நீக்கிடலாம். ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் அடியாயிரும். மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படியே கூட்டி எழுதலாம். 3x - xனா 2x கிடைக்கும். சரியா? -3z + zனா -3z தான் பெருசாக இருக்குது. அதுலேருந்து இஜெட்டை கழித்து மைனஸ் குறியீடு போட்டுடணும். -2z = 1 + 2 3. இதை சமன்பாடு 5ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இந்த 2 சமன்பாட்டிலேருந்து ஏதாவது ஒரு மாறியை நீக்கணும். நம்ம இஜெட்டுங்கிற மாறியை நீக்கலாம். சரியா? ஆனால் இதில் குணகம் எப்படி இருக்குது? 1 போல் இல்லை. அப்போனா 4வது சமன்பாட்டை 2ஆல் பெருக்கணும்னா இஜெட்டுங்கிற மாறியோட குணகம் 1 போல் வந்துடும். சரியா? அப்போ 4வது சமன்பாடு × 2. 4வது சமன்பாடு என்னப்பா கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் × 2 2x மைனஸ் இஜெட் × 2 2z = 2 × 2 4. என்ன கிடைக்கும்? 2x - 2z = 4. 5வது சமன்பாடு என்னப்பா இருக்குது? 2x - 2z = 3. இஜெட்டுங்கிற மாறியை நீக்கணும்னா அதோட குணகங்களை பார்க்குறோம்.
ஒன்று போல் இருக்குது 2 2ன்னு குறியீடை மாற்றணும். 5வது சமன்பாட்டில் இஜெட்டோட குறியீடை மட்டும் மாற்றக்கூடாது. 5வது சமன்பாட்டில் இருக்க எல்லா உறுப்புகளோட குறியீடையும் மாற்றணும். அப்போ ப்ளஸ் 2x இருக்குது -2xன்னு மாற்றுறோம். -2z இருக்குது ப்ளஸ் 2zன்னு மாற்றுறோம். ப்ளஸ் 3 இருக்குது -3ன்னு மாற்றுறோம். சரியா? இப்போது -2zம் ப்ளஸ் 2zம் அடி ஆயிரும். இப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் கூட்டி போட்டுறணும். என்னப்பா இருக்குது 2x -2xன்னு இருக்குது. அப்போனா என்ன வரும்? 0 வரும். 4 - 3ன்னா 1 கிடைக்கும். சரியா? அப்போ 0 = +1ன்னு கிடைக்கிது. இது எங்கேயாவது சாத்தியமாப்பா? 0 1க்கு ஈக்குவல் ஆகுமா? ஆகாது. அப்போனா தரப்பட்ட சமன்பாட்டு தொகுப்புக்கு தீர்வுகளே கிடையாது. ஏன்னா 0 = 1ன்னு எங்கேயுமே வராது. சரியா? அது எப்படி எழுதலாம்னா 0 = 1 என்பது சாத்தியமில்லை. எனவே தரப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வுகள் இல்லை. கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.